PCOS polycystic ovarian syndrome அதாவது சினைப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் பத்தி தான் பேச போறேன். ஹாய், ஐ எம் டாக்டர் லாவண்யா, ஆயுஷ் கன்சல்டன்ட். பெண்கள்ல பெரும்பாலானோருக்கு இந்த PCOS பிரச்சனை இருக்கு. பட் இதுக்காக பேனிக்காக வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்போ இதை டயக்னோஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஏர்லி 20s 30s பிரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணும்போது தான் இந்த PCOS பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறதே தெரியும். இதோட சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் irregular periods, ஃபேஸ்ல ஒரு அப்நார்மலான ஹேர் growth இருக்கும். இதுக்கு ஹிருசிட்டிசம்னு பேரு. கழுத்து சுத்தி அண்டர் ஆர்ம்ல பிறப்புறுப்புகள் பகுதியில ஸ்கின் டார்க்கனிங் இருக்கும். இதுக்கு அக்காந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் பேரு. கழுத்து சுத்தி அண்டர் ஆர்ம்ஸ்ல ஸ்கின் டாக்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒபிசிட்டி இருக்கும், இன்ஃபர்டிலிட்டி இருக்கும். அதாவது நேச்சுரலா கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுவாங்க, பட் ஃபெயிலியர் ஆகும். நீங்க எப்போ உங்க டாக்டர் பார்க்கணும்னா உங்களுக்கு irregular பீரியட் ஆகுது, 40 டேஸ்க்கு மேல பீரியட்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்திலையும் ஃபேஸ்ல அப்நார்மலான ஹேர் growth இருக்கு, நேச்சுரலா கன்சீவ் ஆக முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா உங்க டாக்டர் பார்க்கணும். PCOS ட்ரீட் பண்ணாம விட்டா என்ன ஆகும்? டைப் 2 டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், சம்டைம்ஸ் எண்டோமெட்ரியல் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த PCOS எப்படி மேனேஜ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், ஹெல்த்தியான நியூட்ரிஷனான ஃபுட் சாப்பிடணும். ஆயில் ஐட்டம், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட், சுகர், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டா நீங்க அவாய்ட் பண்ணணும். கார்போஹைட்ரேட் உணவுகள் ஒரு வேளை எடுத்துக்கணும், மீதி 2 வேளை ராகி கோதுமை சேர்ந்த உணவுகள். கிராசரியில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்நாக்ஸ்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமா இருக்கட்டும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 45 மினிட்ஸ் ஆவது எக்ஸசைஸ் செய்யணும். நீங்க ஓவர் வெயிட்டா இருந்தீங்கன்னா உங்களுடைய பாடி வெயிட்டை நீங்க கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணணும். ஒரு ஹெல்த்தியான வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும். இப்படி உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டு ப்ராப்பரான மெடிகேஷன் எடுத்தீங்கன்னா இந்த PCOS பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் நார்மலான ஒரு ஹெல்த்தியான லைஃபை லீட் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. நன்றி, வணக்கம்.